ஒளியின் திருநாளாம் கிறிஸ்துமஸை கொண்டாட கூடி வந்துள்ள நமது பாசமிகு பங்கு தந்தை அந்தோனி திரவியம், செயின்ட் ஹெலன் கான்வென்ட் சிஸ்டர்ஸ், சிஸ்டர் எலிசபெத், சிஸ்டர் அசக்தா டிகா, திருவாளர் சூசை அருளப்பன், த மேனேஜர் தேவர்ஷலாட்டி எஸ்டேட்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒளியாம் இறைவனை வணங்கி போற்றிட இப்போது கொத்து விளக்கினை ஏற்றிட நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக நமது பாசமிகு கன்னியர் சிஸ்டர் எலிசபெத் அவர்களையும் சிஸ்டர் அசோதா டிகா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றிட அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினர் சிறப்பாக நடத்தின சிறப்பு விருந்தினராக வந்துள்ள மிஸ்டர் சூசை அருளப்பன் அவர்களை அழைக்கின்றோம். நமது பங்கின் சார்பாக திருமதி ஆரோக்கிய மேரி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 47 முதல் 55 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருமையை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விடியலை தேடி ஆதியும் அந்தமுமான அந்த ஒளி இரவின் ஜாமத்தில் விழித்திருந்தது. விடியலை தேடி இரவை துரத்தினேன். விடியல் எங்கே என்று விடியும் வரை தெரியவில்லை. விடியல் நம் குழந்தை இயேசு என்று. பாவத்தின் இருட்டு குகையில் புனிதத்தின் வெள்ளொளி வீசி வந்த விண்ணவர் மாபரன் வந்துதித்தார். உதித்த அச்சூரியன் நானே ஒளி என்றார். ஒளி என்பது ஒளித்து வைக்கப்பட்ட வேண்டியதல்ல என்றார். இயேசுவின் பிறப்பு நம்பிக்கையற்ற இதயங்களில் நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியது. இயேசுவின் போதனை புரியாமையின் பக்கங்களில் விண்ணக வெளிச்சத்தை வீசியது. இயேசுவின் புதுமைகள் வியப்பின் விழிகளுக்குள் புதுமையின் வெளிச்சத்தை விளம்பியது. இயேசுவின் மரணம் பாவத்தின் பாதாளங்களிலும் மீட்பின் மின்னலை வீசியது. இயேசுவின் உயிர்ப்பு அழகின் உச்சந்தலையை இருளுக்குள் இறக்கியது.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருளில் நடந்த ஜனங்கள் பேரொளி கண்டு விடியலை அடைந்த தினம். ஒளியை பெற்றுக்கொள், ஒளியை பற்றிக்கொள். வந்திருப்போர் அனைவரையும் அன்போடு வரவேற்க திருமதி சத்யபாமா நோயல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆதவன் மறையும் மாலை பொழுதில் இந்த மார்கழி குளிரில் பிறக்கும் இறைப்பாளரின் பிறப்பு விழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் முதலில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசு பிரான் பிறந்த தினம் இன்று நாமும் அன்பை விதைப்போம் என்ற நல்ல எண்ணங்களை கொண்டு சொல்லாலும் செயலாலும் நம் பங்கு தந்தைக்கு பல பல உதவிகளை புரியும் சிறப்பு விருந்தினரால் வந்திருக்கும் திரு சூசை அருளப்பன் அவர்களையும் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக இரு கை கூப்பி வருக வருக என்று மக்களாய் இருக்கும் இயேசுவின் பிறந்த நன்னாளில் அமைதி, துணிச்சல், தன்னம்பிக்கை இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். அமைதியாக அமர்ந்திருக்கும் நம் பங்கு தந்தை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். துன்பங்கள் கலைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டன விண்ணுலக வேந்தர். இந்நாளில் நம் பங்கின் தூண்களாகவும் நம்மை உற்சாகமும் படுத்தும் சக்தியாகவும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் தரும் நம் பங்கு பேரவை தலைவர்கள் மற்றும் இருப்பாள் உறுப்பினர்கள் அவர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். விண்ணில் வெளிச்சம், மண்ணில் விருச்சம், மனித மலர மாநிலர் போற்ற வாழ்ந்த இயேசு மகன் இயேசு பிறந்த இந்நன்னாளில் நம் அருட்சகோதரிகள் சிஸ்டர் லீலா அவர்கள் மற்றும் ஜெயஸ்ரீ, சிஸ்டர் எலிசபெத், சிஸ்டர் ஈத்தக்குட்டி, சிஸ்டர் அசுந்தா அவர்களையும் பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அகத்தில் அன்புடனும் புறத்தில் பண்புடனும் பிரமிக்க வைக்கும் திறமையுடனும் பொறுமைக்கு இலக்கணமாய் இருக்கும் நம் திருத்தொண்டர் திரு ஜெய்சலன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வானமே இல்லை, அதற்கு மேல் எதுவும் இல்லை. இளைஞனே, இளம் பெண்களே, உன் சக்தி தான் உச்சம், அதற்கு கீழ்தான் அனைத்தும் மிச்சம். எனவே இயேசு பிறப்பு விழாவை காண வந்திருக்கும் இளைஞர் சக்திகளை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கவலைகள் மறந்து இன்பம் புகுந்து நண்பர்கள் என்றும் உறவினரோடு இயேசு பிறந்த நாளை மகிழ்ச்சியால் புன்னகையோடு தன் முகத்தை சுடவிட்டு இருக்கும் நம் மழலை செல்வங்களை இந்நாளில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இயேசு பிறந்தார் என்பது வரலாற்று நிகழ்வு. இயேசு எனக்காக பிறந்தார் என்பதே மீட்பின் மகிழ்வு. அப்படிப்பட்ட மகிழ்வினை நம்முடன் ஜெப பாடலுடன் பகிர்ந்திட வருகின்றனர் நமது பங்கின் பெண்கள் குழு அமைப்பினர்.
வாழ்த்துகளை கேட்டு உளம் மகிழ்வதே உலக வழக்கம். மரியாளோ கலங்கினார். பிறந்த பின் பெயரிடுவதுதான் பொதுவான வழக்கம். இங்கே பெயர் சூட்டு விழாவே முதலில் நடக்கிறது. ஆம், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் இந்நேரத்தில் அனைவரையும் வருக என்று வரவேற்க வரவேற்பு நடனம் ஆட வருகின்றனர் நமது பங்கின் மறைக்கல்வி குழந்தைகள்.
நம் அனைவரையும் வரவேற்ற நமது பங்கின் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இளம் விடியலாய் வாழ்த்தி பாட வருகின்றனர் புனித செபஸ்தியார் அன்பைய குழந்தைகள்.
மகிழ்ந்திட 3 ஞானிகள் கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் இயேசுவை கண்டடைந்தனரா? பார்ப்போம். கிறிஸ்துமஸ் என்பது ஒளியின் தினம். ஒளி தோற்றுக, படைப்பின் முதல் ஒளியாக பரமன் உதித்தது ஒளியின் வார்த்தை. இருளுக்குள் இளைப்பாறி கிடந்த பூமியை அந்த வெளிச்சசாவிதான் திறந்து வைத்தது. பைபிளின் முதல் நூல் ஒளியுடன் ஆரம்பிக்கிறது. பைபிளின் கடைசி நூல் ஒளி வீசும் ஆண்டவரையே எழுதி வைத்திருக்கிறது. ஒளி வாழ்வின் தொடக்கப்புள்ளி, இருளின் முற்றுப்புள்ளி. இருளின் நடந்த சுவர்களில் வெள்ளையடிக்க வெளிச்சத்தின் தூரிகைகள் மட்டுமே உதிக்கின்றன. கிறிஸ்துமஸ் ஒளியின் தினம். இயேசு எனும் ஒரு துளி வெளிச்சம் பெத்லெஹேம் கந்தையில் கண்ணயர்ந்த தினம். அந்த வெளிச்சத்தின் விளக்கு புல்லணையின் தீபமாய் எரிந்த தினம். கண்ணி ஈன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே வருக. வாருங்கள், நாங்கள் வந்த காரணம் என்னவோ? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அரசரா பிறந்திருக்கிறாரா? ஆம் அரசே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரது விண்ணி எழக் கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறோம். என்ன என்ன விண்ணினா? ஆம், விண்ணி வழிகாட்ட பெத்லெஹேமை அழைத்தோம். அரசர் அரண்மனையில் இல்லை என்பதை உன் பேச்சில் கண்டடைந்தோம். சரி சரி, விண்ணின் சாஸ்திரம் கொண்டு அந்த அதிசய குழந்தையை நீங்கள் கண்டறிந்த பின் என்னிடம் மீண்டும் வாருங்கள். நானும் சென்று யூதர்களின் அரசரால் பிறந்திருக்கும் அக்குழந்தையை வணங்குகிறேன். சரி, நாங்களும் வருகிறோம். கிறிஸ்துமஸ் எதிர்பாரா நிகழ்வின் எளிய அறிமுகம் அல்ல, உரைக்கப்பட்டவற்றின் உறுதிமொழி, கூறப்பட்டவற்றின் நிறைவேறல். ஆம், தமது அன்பான பாடலால் நம்மை மகிழ்விக்க வருகின்ற புனித தந்தை பியோ அன்பியத்தை சேர்ந்த மறைக்கல்வி சிறுமி. Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Over fields we go, laughing all the way. Jingle bell, jingle all the way. How and fun it is to ride in a one-horse open sleigh. Thank you. திரு ஆண்ட்ரூஸ் அவர்களை பரிசு வழங்க மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் அழைக்கின்றேன். தங்க தாரணி பெற்றெடுத்த தவ புதல்வரே, பெத்லெஹேம் சூரியனே என்று இன்றைய கிறிஸ்துமஸ் நாளினை கொண்டாடி மகிழ்ந்திட வருகின்றனர் புனித சிசிலியாவான் அன்பியத்தை சார்ந்தவர்கள். கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆதேகுள் நேரத்தில் கண்குடி கண்ணகில பாங்கெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே பலகுடி போக கேட்ட செய்தி உயிர் வீச தாதையா முதல இயேசு சாமி
கதிக்கலங்க நானே சிங்கம் வந்தாரு புனித சிசிலியம்மாள் அன்பியத்தாருக்கு நன்றி. இவருக்கு பரிசு வழங்க சிஸ்டர் அசுந்தா டிகா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டெனிஷா சிறி. பரிசு வழங்கிய சகோதரிக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவின் பிறந்த நாளை இனிமையாக கொண்டாடிட தங்களது நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் புனித சூசையப்பர் அன்பியத்தார்.
புனித சூசையப்பர் அன்பியத்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்க வருமாறு திரு ஸ்டான்லி அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டிகா, ஷெரின். விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆளுவோம் என்று நமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூற மேடைக்கு வருமாறு சிஸ்டர் எலிசபெத் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடியுள்ளோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை முதலில் கூறிக்கொள்கின்றேன். ஒரு சில நிகழ்ச்சி தான், ஒரு சில நிமிடங்கள் தான். அதனால் அனைவரும் கவனமுடன் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடவுள் அறிவித்த அந்த மெசியாவை நாம் வரவேற்க பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் தங்களையே தயாரித்து காத்து கொண்டிருந்தனர். பல பல தீர்க்கதரிசிகள் வழியாய் எதிர்நோக்கி காத்திருந்த அந்த கிறிஸ்துவை 2024 ஆண்டுகளுக்கு முன் மகிழ்வுடன் வரவேற்றனர் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் நமக்கு அறிவித்தது அன்பு, அவர் வாழ்க்கையில் நமக்கு எடுத்து காட்டியது அன்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, சமாதானம். இந்த நான்குமே நாம் இறையரசு என்று கூறுகின்றோம். இதையே அறிவிக்க வந்தவர் தான் நாம் இனிய இயேசு கிறிஸ்து. அவரின் வாழ்வில் இருந்து பல நிகழ்வுகளை நாம் தினமும் கேட்கின்றோம். இன்று நான் ஒரு சிறு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சிறு கதையல்ல, உண்மை நிகழ்ச்சி எடுத்து கூறுகின்றேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முக்கியமாக சிறுவர்கள் இதை மனதில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு முறை இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆர்ஃபனேஜ், அதாவது அனாதை இல்லம் நடந்து கொண்டிருந்தது. அந்த அனாதை இல்லத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆரஞ்சு பழம் கொடுப்பார்கள். அதாவது கிறிஸ்துமஸ்க்கு முன்பு ஒரு ஆரஞ்சு கொடுப்பார்கள். மற்ற நாட்களில் கிடைக்காது. ஏன்னால் அது அனாதை இல்லம், மிகவும் கடினமான வாழ்க்கை. இந்த குழந்தைகள் வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள் தங்களுக்கு என்று ஒரு ஆரஞ்சு முழுமையாக கிடைக்கும் என்று. குற்றம் செய்பவர்கள் சிறு குழந்தைகளுக்கு தண்டனையும் உண்டு. அந்த ஆண்டு இந்த குழந்தைகள் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் ஏதோ ஒரு சிறு தவறை செய்து விட்டான். அதனால் அவனுக்கு தண்டனையாக அவர்கள் அந்த ஆண்டு அவனுக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுப்பதில்லை என்று கூறிவிட்டார்கள். சொல்லி அவனை ஒரு தனி அறையில் அடைத்து விட்டார்கள். அந்த சிறுவன் மிகவும் மனம் நொந்து அழுது கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஆரஞ்சு பழத்தின் மனதினை அவர்கள் ரசித்து சுவைத்து வெகு நாட்கள் வைத்திருந்து தான் உண்பார்கள். அத்தனை விருப்பம், அத்தனை ஆவலோடு காத்திருப்பார்கள். அந்த ஆண்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கவில்லை. மற்ற குழந்தைகள் எல்லோருக்கும் முழுமையான ஒரு ஆரஞ்சு பழம் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி கொண்ட சிறுவர்கள் அனைவரும் தாங்கள் அதை உண்ணவில்லை. அதிலிருந்து ஒவ்வொரு சுளையாக எடுத்து பத்திரமாக வைத்துக் கொண்டு தனியாக இருந்த அந்த சிறுவனிடம் அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு முழுமையான பழத்திற்கு பதிலாக அவனுக்கு நிறைய சுளைகள் சேர்ந்து ஒரு பெரும் பழமாக கிடைத்தது. அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுதான் கிறிஸ்துமஸ். நமக்கு கிடைக்கும் பொருட்களை நாம் மட்டுமே அனுபவிக்காமல் பிறருடன் பகிர்ந்து கொள்வது, அதுவே கிறிஸ்துமஸ். நமக்கு என்று பல பொருட்கள் கிடைக்கின்றன. பல வகையில் நாம் மக்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். வழிமுறைகளும் இருக்கின்றது. ஆனால் மனமுவந்து செய்வது கிடையாது, ஒதுங்கி விடுகின்றோம். ஆனால் இந்த ஆண்டு இந்த ஒரு சிறு நிகழ்வினை மக்களுடன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஓர் எண்ணத்தை நம் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம். அனைவருக்கும் எனது அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உதாரணம் கூறும் வகையில் நம்மிடையே பணிபுரிந்து கொண்டு வரும் அருட்சகோதரி சிஸ்டர் எலிசபெத் அவர்களுக்கு தயாளமரி அவர்கள் கொண்டாட அறிவித்தார்.
திருமதி பாமா அவர்கள் அவர்களுக்கு பரிசும் வழங்குவார். கிறிஸ்துமஸ் சமாதானத்தின் தினம் என்று நம்மை ஆடி மகிழ்விக்க வருகின்ற புனித குழந்தை இயேசு அன்பியத்தார். தனது இனிமையான ஆடலால் நம்மை மகிழ்வித்த குழந்தை இயேசு அன்பியத்தாருக்கு பரிசளிக்க திரு ஜாக்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வைக்கோல் நடுவே மலர்ந்த மலரை மறுமலர்ச்சி கடந்தும் கொண்டாடுவதுதான் மக்கள் மனது என்று தங்களது ஆடல் மூலியமாக நமக்கு தெரிவிக்க வருகின்றனர் ஜெபமாலை மாதா அன்பியத்தார்.
வச்சிங்க என்ன ஓடி வாழ வச்சிங்க உயரத்தில் எத்தி வச்சிங்க என்ன ஓடி வாழ வச்சிங்க தங்களது இனிமையான நடனத்தால் நம்மை மகிழ்வித்த ஜெபமாலை மாதா அன்பியத்தாருக்கு பரிசளிக்க வருமாறு சிஸ்டர் எலிசபெத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷைலா, பெரியே, ஜெனிஷா. ஒளியாக முளைக்க வருகின்ற இயேசு என்று தங்களது பாடல் மூலமாக நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் புனித பிரான்சிஸ் அசிசி அன்பியத்தார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாய்மானே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாய்மானே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
எனக்கு எல்லாமே நீதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டனி. Thank you. தங்களது இனிமையான பாடலால் நம்மை மகிழ்வித்த புனித பிரான்சிஸ் அன்பியதாருக்கு பரிசளிக்க வருமாறு திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிஷா டெனிஷா. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டுள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகனாயிருப்பார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. தூய ஆவி உம்மேல் வரும், உன்னத கடவுள் வல்லமை உம்மேல் நிகழும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொல்படியே எனக்கு நிகழட்டும். பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். மாணிக்கம் ஒன்று பிறக்க போகிறதே, மனித வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்க தெய்வம் தான் நேரில் வருகிறதே என்று பாடி நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் திருக்குடும்ப அன்பியத்தார்.
இசைக்கருவி வாசிப்புடன் இனிய பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த திருக்குடும்ப அன்பியத்தாருக்கு பரிசளிக்க வருமாறு திருமதி சாரதா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரிசு வழங்கிய சாரதா அவர்களுக்கு நன்றி. இனிமையான ஆடல் மூலம் நம்மை மகிழ்வித்த திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தாருக்கு நன்றி. இவர்களுக்கு பரிசளிக்க வருமாறு திரு பிரசாந்த் அவர்களை அழைக்கின்றேன். பரிசளித்த திரு பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி. உருவமில்லா இறைவனை உருவத்தில் தரிசிக்க மாபதன் தந்த
மாபெரும் வாய்ப்பு என்ற இனிமையான கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நமக்கு அளிக்க வருமாறு திரு சூசை அர்ணபன் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்து பிறப்பு செய்தியை நான் உங்கள் அனைவருக்கும் ഉണ്ണീശോയുടെ പിറവിക്ക് ഏതാനും ദിവസങ്ങൾ മാത്രം അവശേഷിക്കെ മംഗളവാർത്തകാലത്തിലെ ഈ മൂന്നാം ഞായറാഴ്ച മുഴുവൻ മാനവികതയ്ക്ക് ലോകത്തിന് മുഴുവനും രക്ഷകനായി പിറന്നുള്ള ക്രിസ്തുവിന്റെ ഇമ്മാനുവേലിന്റെ ജനനത്തിന്റെ പശ്ചാത്തലത്തെ കുറിച്ച് വിശുദ്ധ മത്തായി എഴുതി വയ്ക്കുന്ന സുവിശേഷ ഭാഗമാണ് നമ്മുടെ വിചിന്തനത്തിനായി സഭ നിർദ്ദേശിച്ചിരിക്കുന്നത്. വിവാഹം ഉറപ്പിച്ചിരുന്ന രണ്ട് വ്യക്തികളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം പ്രത്യേകമായി ഇടപെടുന്നതിന്റെ ചരിത്രമാണ് നാം വായിക്കുന്നത്. യേശുക്രിസ്തുവിന്റെ മാതാവായ മറിയവും അവളുടെ ഭർത്താവാകാനായി വിവാഹം ഉറപ്പിച്ചിരുന്ന വിശുദ്ധ യോസേഫും ഈ രണ്ടുപേരുടെയും ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ സന്ദേശമേകുന്ന കർത്താവിന്റെ ദൂതനും ഉൽപ്പത്തി പുസ്തകം മുതൽ വിശുദ്ധ ഗ്രന്ഥത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ രേഖപ്പെടുത്തപ്പെട്ട രക്ഷയുടെ വാഗ്ദാനത്തിന്റെ ഭാഗമായി ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ യഥാർത്ഥ മോചനത്തെ കുറിച്ചുള്ള പ്രവചനങ്ങളുടെ പൂർത്തീകരണമായി ക്രിസ്തു പിറക്കുമ്പോൾ വിശുദ്ധ യോസേഫിന്റെയും പരിശുദ്ധ അമ്മയുടെയും ജീവിതത്തിൽ എന്ന പോലെ നമ്മുടെ ജീവിതങ്ങളിലും ഉണ്ടാകേണ്ട ചില പ്രത്യേകതകളിലേക്ക് കൂടിയാണ് സുവിശേഷം നമ്മുടെ ശ്രദ്ധ ക്ഷണിക്കുന്നത്. നീതിമാനായ വിശുദ്ധ യോസേഫ് ദൈവപുത്രനായ ഈശോയുടെ വളർത്ത പിതാവ് എന്ന സ്ഥാനത്തേക്ക് ദൈവം തിരഞ്ഞെടുക്കുന്നത് നിയമത്തിന്റെ നൂലാമാലകൾക്കും ആനുകൂല്യങ്ങൾക്കും അപ്പുറം ചിന്തിക്കുന്ന നീതിമാനായ ഒരു മനുഷ്യനെയാണ്. ലോകത്തിന് മുൻപിൽ നീതിമാൻ എന്ന വാക്കിന് ഇത്രയധികം അർത്ഥം നൽകുന്ന മറ്റു മനുഷ്യർ ഏറെയില്ല. അനീതി ചെയ്യാതിരിക്കുക, അവകാശങ്ങൾക്ക് അനുസരിച്ച് അർഹതപ്പെട്ടത് മാത്രം സ്വന്തമാക്കുക എന്നതിലേക്ക് മാത്രം ഒതുങ്ങുന്ന ഒരു നീതിബോധമല്ല വിശുദ്ധ യോസേഫിന്റെ ഇതെന്ന് നാം സുവിശേഷത്തിൽ കാണുന്നുണ്ട്. വിവാഹത്തിന് മുൻപ് ഗർഭിണിയായി കാണപ്പെട്ട മറിയത്തെ പരസ്യമായി ഉപേക്ഷിക്കാൻ മാത്രമല്ല, നിയമത്തിന് മുൻപിലെത്തിച്ച് അപമാനിക്കാനും തന്റെ നിഷ്കളങ്കത തെളിയിക്കാനും എല്ലാ സാധ്യതകളും നിലനിൽക്കുമ്പോൾ ദാവീദിന്റെ പുത്രനും നീതിമാനുമെന്ന് സുവിശേഷം വിശേഷിപ്പിക്കുന്നവനുമായ വിശുദ്ധ യോസേഫ് മറിയത്തെ അപമാനിതയാക്കാൻ ഇഷ്ടപ്പെടാതെ അവളെ രഹസ്യമായി ഉപേക്ഷിക്കാൻ തീരുമാനിക്കുന്നു. തനിക്ക് വേണ്ടി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവളെ വേണ്ടെന്ന് വയ്ക്കാനും അവളുടെയും ജനിക്കാനിരിക്കുന്ന ശിശുവിന്റെയും ജീവിതങ്ങളെ സംരക്ഷിക്കാനും യോസേഫ് തയ്യാറാകുന്നത് ദൈവപുത്രൻ വളർത്ത പിതാവാകുവാൻ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവർ ദൈവികമായ നീതിയോട് അടുത്ത നീതി പുലർത്തുന്നവരാണെന്നത് നാം ഇവിടെ തിരിച്ചറിയുന്നു. പാപികളോടും ബലഹീനരോടും കരുണയോടെ പെരുമാറുന്ന അവരെ തിരികെ ജീവന്റെ പാതയിലേക്ക് കരം പിടിച്ചു നടത്തുന്ന യേശുക്രിസ്തുവിന്റെ വളർത്തു പിതാവാകുവാൻ യോസേഫിനെ തിരഞ്ഞെടുത്തതും ഇതേ കാരണത്താലായിരിക്കുമെന്ന് നമുക്ക് അനുമാനിക്കാനാകും. സുവിശേഷ ഭാഗം നാം കാണുന്ന രണ്ട് വ്യക്തിത്വങ്ങൾ പരിശുദ്ധ അമ്മയും വിശുദ്ധ യോസേഫും തങ്ങളുടെ ജീവിതത്തെ തീരുമാനങ്ങളെ ആഗ്രഹങ്ങളെ എല്ലാം ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിനനുസരിച്ച് മാറ്റുവാനും ത്യാഗങ്ങൾ ഏറ്റെടുക്കുവാനും തയ്യാറായവരാണ് എന്നതാണ് നമുക്ക് കാണാനാവുന്നത്.
പരിശുദ്ധ അമ്മയുടെ ദൈവദൂതൻ മംഗളവാർത്ത അറിയിക്കുമ്പോഴാകട്ടെ, വിശുദ്ധ യോസേഫിനോട് ഈശോയുടെ ഇമ്മാനുവേലിന്റെ ജനനത്തെ കുറിച്ച് അറിയിക്കുമ്പോഴാകട്ടെ, ഇരുവരും ദൈവികം എതിർപ്പുകളില്ലാതെ സ്വീകരിക്കുന്നതാണ് നാം കാണുക. കന്യകയായിരുന്നിട്ടും അമ്മയാകാനായി ദൈവം തന്നെ തിരഞ്ഞെടുത്തപ്പോൾ ജീവിതം ദൈവപുത്രനായി സമർപ്പിക്കുവാൻ മാതാവ് തയ്യാറാവുന്നത് നാം കാണുന്നുണ്ട്. ഈശോയുടെ ജനനം മുതൽ മരണം വരെ അവന്റെ ഒപ്പം സന്തോഷത്തിന്റെയും സഹനത്തിന്റെയും ദിനങ്ങളിൽ കൂടെയായിരിക്കുവാൻ ആദ്യ ശിഷ്യ കൂടിയായ പരിശുദ്ധ കന്യകയായ നാം സുവിശേഷത്തിലൂടെ വായിച്ചറിയുന്നത്. പരിശുദ്ധ അമ്മയിൽ പിറക്കുന്ന ശിശുവിന് യേശു എന്ന് പേരിടാനാണ് ദൈവദൂതൻ കൽപ്പിക്കുന്നത്. എന്നാൽ അതേസമയം കന്യക ഗർഭം ധരിച്ച് ഒരു പുത്രനെ പ്രസവിക്കും, ദൈവം നമ്മോടുകൂടെ എന്ന അർത്ഥം വരുന്ന ഇമ്മാനുവേൽ എന്ന് അവൻ വിളിക്കപ്പെടും എന്ന് കർത്താവ് പ്രവാചകൻ മുഖേന അരുളി ചെയ്തത് പൂർത്തിയാകാൻ വേണ്ടിയാണ് ഇതെല്ലാം സംഭവിച്ചത് എന്ന് വിശുദ്ധ മത്തായി സുവിശേഷത്തിന് എഴുതി വയ്ക്കുന്നു. യെശയ്യാ പ്രവാചകത്തിന്റെ പുസ്തകം 7-ാം അധ്യായം 14-ാം വാക്യത്തിൽ നാം ഈ വചനം കാണുന്നുണ്ട്. ലോകത്തിന്റെ മുഴുവൻ രക്ഷയ്ക്കായി കടന്നു വന്ന ദൈവപുത്രനാണ് യേശുക്രിസ്തുവെന്ന് നാം ആഘോഷിക്കാനിരിക്കുന്ന ക്രിസ്മസ് ഈ ദിവസങ്ങളിൽ നമ്മെ ഓർമ്മിപ്പിക്കുന്നുണ്ട്. എന്നാൽ പരിശുദ്ധ അമ്മയുടെ ഉദരത്തിൽ മനുഷ്യനായി പിറന്ന ദൈവപുത്രനായ യേശു എന്നും നമ്മോടൊത്ത് വസിക്കുന്ന ദൈവമാണെന്ന് ഇമ്മാനുവേൽ എന്ന് നമ്മുടെ വിശ്വാസവും നമ്മെ പഠിപ്പിക്കുന്നതും നാം ഓർത്തിരിക്കേണ്ടതാണ്. ഉദ്ദേശിക്കായി ഒരുക്കുന്ന പുൽക്കൂട് നമ്മുടെ ഹൃദയങ്ങളിലാണ് ഒരുക്കേണ്ടതെന്ന് നമുക്ക് ഓർക്കാം. ദൈവത്തിന്റെ തങ്ങളെ തന്നെ വിട്ടുനിൽക്കുന്ന പരിശുദ്ധ അമ്മയെയും വിശുദ്ധ യൗസേപ്പിനെയും പോലെ നമ്മെ തന്നെ ദൈവത്തിനായി നൽകാൻ ഈ ദിനങ്ങളിൽ നമുക്ക് പരിശ്രമിക്കാം. വിശുദ്ധ യൗസേപ്പിന്റെ മാതൃകയിൽ നാം കണ്ടുമുട്ടുന്ന വ്യക്തികളിലെ കുറവുകളും കുറ്റങ്ങളും പൊറുക്കുകയും മറക്കുകയും ചെയ്യുന്ന ഉദാത്തമായ നീതിബോധം സ്വന്തമാക്കാൻ മറിയത്തിന്റെ കൃതജ്ഞതയുടെ ഗീതം പോലെ ജീവിതം മുഴുവൻ ദൈവസ്തുതിയുടെ ഗീതമാക്കി മാറ്റാം. ഇനിയുള്ള ദിവസങ്ങൾ പ്രാർത്ഥനയോടാകട്ടെ, ജീവിത സമർപ്പണത്തിൻ്റെതാകട്ടെ, ക്രിസ്തുവിനെ ഉള്ളിൽ സ്വീകരിച്ച് പരിശുദ്ധ അമ്മയെ പോലെ അവനെ ലോകത്തിന് നൽകാൻ തിരുക്കുടുംബത്തിന്റെ ബാധ്യസ്ഥം നമുക്ക് തേടാം. ഈശോയുടെ അനുഗ്രഹീതമായ സാന്നിധ്യം അനുഭവിച്ച് പരിശുദ്ധരായി ജീവിക്കുവാനും രക്ഷകന്റെ സന്ദേശം ലോകത്തിന് നൽകുവാനും ദൈവം നമ്മെ യോഗ്യരാകട്ടെ. ക്രിസ്തുമസ് നമുക്ക് ഏവർക്കും സന്തോഷത്തിന്റെയും ആശ്വാസത്തിന്റെയും അനുഭവമായി മാറാൻ ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. എല്ലാവർക്കും ക്രിസ്മസ് ആശംസകൾ. அறிவில் விளைந்திருக்கும் அருள்நிதியே, நீர் என் பங்கிற்கும் என் பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவுவதில் சுடர் நெருப்பில் உதித்து வந்த உயரக்குடின் தலைவனாய் திகழ்கின்றீர். ஏன் அவர்களுக்கு திரு ஜக்ரியாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ஏழைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திட பிறக்க போகிறான் ஏழைகளின் அரசன் என்று இந்த நன்னாளை ஆடி பாடி கொண்டாடிட வருகின்றனர் புனித சந்தியாகப்பர் அன்பியத்தார்.
அன்பியத்தாருக்கு நன்றி. இவர்களுக்கு பரிசளிக்க வருமாறு நமது பாசமிகு பிரதர் ஜெயசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசு பெறுபவர்கள் ஜில்சி, ஆக்னஸ், பிரியா, பிரிட்டியா, ஃபெல்சியா, ஷபினி, மித்ரா, ஜீனோ. இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்பிற்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர்கள் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர்கள் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விடுக்கின்ற திட்டமிட்டிருந்தார். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவார். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஆண்டவரே, உம் தூதர் எனக்கு பணித்தவாறே மரியாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையே துணிகளில் சுற்றி தீவனை தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். Glory to God in the
மாட்டுத் தொழுவத்தில் மாணிக்கம் ஒன்று பிறக்கப் போகிறதே. மனித வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்க தெய்வம்தான் நேரில் வருகிறதே என்ற கிறிஸ்து பிறப்பு விழாவினை நமக்கு தத்ரூபமாக நடித்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த நமது மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நன்றி. இவர்கள் அனைவருக்கும் பரிசளிக்க வருமாறு திரு சூசை அருளப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடித்த குழந்தைகளின் பெயர்கள் ஜாய் ரியா, மார்ஷா, ரித்திக் சார்லஸ், லிவி, எல்டன், மெர்வின், ஆக்னஸ் ஏஞ்சல் லீனா. பரிசளித்த சுசை அவர்களுக்கு நன்றி. ஒற்றுமையின் உன்னதத்தை உணர்த்திட ஒளியாக முளைக்க வருகின்றார் இயேசு என்று தங்களது பாடல் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் நமது பங்கின் பாடல் குழுவினர். Thank you.
வருமாறு அன்னை ஆடியன்ஸ் திரு ஜஸ்டின் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காரில் மறைந்திடும் நேரத்தில் தங்களது இனிமையான நடனத்தை ஆடி நம்மை மகிழ்விக்க வருமாறு மேரி மேக்தலின் அன்பியத்தாரை அன்புடன் அழைக்கின்றேன். பரிசளிக்க வருமாறு திரு எட்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
எட்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் வருகை தொழுவங்களை எல்லாம் மாளிகைகளாய் மாற்றுவதாய் இருக்கவில்லை, இதயங்களை ஏற்புடையதாய் மாற்றுவதாகவே இருந்தது. நம்மிடம் ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு வருமாறு நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த மாலை நேர இந்த நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. இதற்கு முன்னின்று வழி நடத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசிரியரும் நம்முடைய புனிதருடைய இந்த நிகழ்வுக்கு பல பணிகளுக்கு மத்தியிலும் நம்மோடு வந்திருந்து நமக்கு நல்லதொரு கிறிஸ்துமஸ் மெசேஜை கொடுத்த நம்முடைய அன்பிற்குரிய தாய்சோலை டிஎஸ்டேட் மேனேஜர் அவர்களுக்கும், நம்முடைய அருள் சகோதரி அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ முடிந்த பிற்பாடு உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம். அதை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலையிலே நான் திருப்பதியில் சொன்னது போல இதற்கு யாராவது உதவி செய்வதாக இருந்தாலும் அவர்களை வரவேற்கின்றேன். நம்முடைய சத்யபாமா ஆசிரியை அவர்கள் இதற்காக ஒரு 500 ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு முடிந்த பிற்பாடு இந்த சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாடு தட்டுகளை எல்லாம் ஒரு இடத்துல வைக்க வேண்டும். அதே போல இந்த இதற்கான நம்ம சர்ச்சிலிருந்து எடுத்துகிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ப்ராப்பராக ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தோடு அனைவரும் நல்ல முறையில் பத்திரமாக வீடு போய் சேர்ந்தாலும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசையும் என்னுடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நமது கீபோர்டு இசைக்கருவியை இசைக்க நாம் அழைத்தவுடன் இல்லை என்று சொல்லாமல் நம் அருகில் இருக்கும் நொண்டிமேடு பங்கு புனித தோமையார் பங்கை சார்ந்த திரு ஆனந்த் அவர்கள் நமக்காக இங்கு வந்திருந்து இன்று நமக்காக சிறப்பான முறையிலே கீபோர்டு வாசித்து இவ்வளவு நேரம் காத்திருந்த அவருக்கு நன்றி கூறும் வண்ணமாக நமது ஃபாதர் அவர்கள் அவருக்கு ஒரு சிறிய பரிசை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். திரு ஆனந்த் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கு பேரவையிலே இன்றைய நாளில் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்க முடிவு செய்தவுடன் அன்றைய நாளிலிருந்து இன்று வரை நாம் முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு ஆண்ட்ரூஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நமது பங்கிற்கு உதவி செய்ய வந்துள்ள நமது பிரதர் ஜெயசீலன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்க வருமாறு திரு டி மேத்யூஸ் அவர்களை
பிடிக்கும். பிறரை சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நம்ம எல்லாரையும் இந்த கிறிஸ்து பிறப்பை மகிழ்வித்த இந்த விழா குழுவினர் அனைவரையும் மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் உள்ள வாங்க. ஒரே நிமிஷம் அப்படி எட்டி பக்கத்துல உள்ள வந்தீங்க நல்லா இருக்கும். சரியா? இந்த விழாவினை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருமே வாங்க. நமது கரங்களை தட்டி நம்மளை மகிழ்வித்த இந்த குழுவினருக்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இதயங்கள் இனிக்கட்டும், இன்பங்கள் பெருகட்டும், மனங்கள் எல்லாம் மகிழட்டும். மாபெரும் இயேசு வருகையிலே மலர்ந்த மனதுடன் இதயம் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் இயேசு பிறப்பு நற்செய்தியை பகிர்ந்திட நம்மிடம் வருகின்றனர் நமது பங்கின் இளையோர் அமைப்பினர்.
யூடியூப் எடுப்பது எனக்கு தெரியாது. அதை அன்புக்குரிய மெர்வின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம்முடைய மேனேஜர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மெர்வின் அனைவரும் கடவுளை விட்டு நம்முடைய இன்றைய நாளின் இந்நிகழ்ச்சிகள் அனைத்துமே நன்முறையில் நடந்தேற நமக்கு உறுதுணையாக பல நல்லுள்ளங்கள் உழைத்துள்ளன. இவர்களது உழைப்பு பேருக்காக இல்லை என்றாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அனைவருக்கும் நன்றி கூற திரு மினி எட்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேனேஜர் தேவசோலை டீ ஃபேக்டரி திரு சூசன் அல்லப்பன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பிரதர் ஜேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பங்கு மக்கள் மற்றும் பங்கு தந்தை பங்கை சாராத அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அருண் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நடனம் மற்றும் நாடகங்களை தயார் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது இளையோர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர் சிறுமியருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஒளி அமைப்பு அன்னை சவுண்ட் சிஸ்டம் ஜஸ்டின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் பாடுவதற்கு கேட்டவுடன் நான் வருகிறேன் என்று கூறி வந்து நமக்கு பாடல்களை இசையமைத்த நொண்டிமேடு புனித கோவிலர் பள்ளி கொயர் மாஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாடல் குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவருக்கும் இரவு உணவு தயார் செய்து திரு ஸ்டான்லி, திரு ஆனந்த், திரு ஆண்ட்ரோஸ், திரு டீன் மேத்யூஸ், திரு எட்வின் சந்தோஷ், திரு சுதா, திரு ஆர்வின் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டேஜ் டெக்கரேட் செய்த திரு ஸ்டான்லி மற்றும் ஆனந்த், ஆண்ட்ரோஸ், டீன் மேத்யூஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையுடன் காத்திருந்து இந்நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலை தொகுப்பு வழங்கிய நமது குழுவினர் டீனா, கவிதா, பாமா, லதா, மினி ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை சிறப்பாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.